நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை இப்படி சமையல் கட்டுக்கு வந்து டீ வேணும் டீ வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். பாவம் அந்த வயிறு என்னதான் பண்ணும்? அதுக்கு வாய் இருந்தா இதத்தான் சொல்லும், ஐயா கொஞ்சமாவது என் மேல கருணை காட்டுங்க, என் மேல உங்களுக்கு ஏதாவது விரோதம் இருந்தா சொல்லிடுங்க, அதுக்காக இந்த மாதிரி என்ன போட்டு கொல்லாதீங்கன்னு சொல்லும். அட கடவுளே, என்ன தலையெழுத்துடா இது? ஊருக்குள்ள இருக்கிற பொண்டாட்டிங்க புருஷனை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ நான் ஏதோ விரதம் இருக்கிற மாதிரி என்ன பட்னி போட்டு கொள்றா. உனக்கு எமல அக்கறை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, ஏதோ கொஞ்சம் அசிடிட்டி. சூப்பரான பால் எனக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்க. ஆனா அசிடிட்டி இருக்கத்தான் செய்யுது, வயிறு ரொம்ப மந்தமா இருக்கு. ஆனா 2 கிளாஸ் பால் ரொம்ப அதிகமா இருக்கு. சரோஜா, நீ என் மேல வச்சிருக்க பாஸ்தா பார்த்து நான் ரொம்பவே குளிர்ந்துட்டேன். நில்லுங்க. இந்த குங்குமப்பூ போட்ட பால் உங்களுக்கு இல்ல. அது எவ்வளவு பெரிய பாவம். உன்னோட புருஷனோட கையில இருந்து இத புடிங்க குடிக்க போறியா என்ன? இதுல பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. எனக்கு இந்த பாலை குடிக்கணும்னு ஆசையும் இல்ல. இது சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் எடுத்து வச்சிருக்கிற பால். இந்த பாலை மறக்காம எடுத்துட்டு போன்னு சந்தியா கிட்ட நான் தான் சொல்லி வச்சிருந்தேன். அவ்வளவு சொல்லி இதை எடுத்துட்டு போக மறந்துட்டா. அவ நினைப்பு எங்கதான் இருக்கோன்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு தான் செய்யும், விட்டு தள்ளு. இதை எப்படி நான் விட்டு தள்ளுறது? இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுல எவ்வளவு குங்குமப்பூ போட்டிருக்கேன்னு தெரியுமா? இதை நானே எடுத்துட்டு போறேன். அட எங்க எடுத்துட்டு போற? பாலை கொடுக்க போறேன் அவங்க கிட்ட. அட சரோஜா, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்ப எங்கம்மா எடுத்து கொண்டு போய் கொடுக்க போற? அதனால என்ன, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல அவ என்னோட பையன், அப்புறம் தான் அவளோட புருஷன். நான் இதை வெளியில இருந்தே கொடுத்துட்டு வந்துடுறேன். அட சரோஜா, சரோஜா, அட சரோஜா, எங்க போற? நில்லு, கொஞ்சம் நில்லு சரோஜா. அட கடவுளே, எல்லாத்தையும் கொடுத்த நீ இவளுக்கு கொஞ்சம் அறிவையும் கொடுத்திருக்கலாம். என்னங்க, உங்க மனசுல இருக்கிற ஆசையை தீர்த்துக்கோங்க. உங்களோட முதல் ராத்திரியை சந்தோஷமா கொண்டாடுங்க. இல்ல, நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறேனா? இத நீங்க கேக்குறீங்களா? இதானே நடக்கணும்? நீங்க இதானே விரும்புறீங்க? அதுக்காக தானே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எங்க உட்கார வச்சிருக்கீங்க. அப்பதான் உங்களோட ஆசையை நீங்க பூர்த்தி பண்ணிக்க முடியும். நான் ஒன்னும் அலங்கார பொருள் இல்ல. என்ன வச்சு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுல ஒண்ணு இதானே. என்ன நீங்க உட்காந்துருக்கீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? வாங்க. நீங்க ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? நீங்க என்னோட புருஷன், நான் உங்களோட பொண்டாட்டி. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதானே நீங்க இப்ப
செய்றீங்க? நான் இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டை நான் நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்புறம் ராத்திரி இங்க அப்பதானே என்னோட பெண்மை முழுமை அடையும். இந்த வீட்டுக்கு ஒரு பரிசு கொடுக்க முடியும். ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய எல்லாம் எல்லாம் எல்லா கடமையும் நான் செஞ்சாங்க இல்லையா? அதுல அவளுக்கு விருப்பம் இருக்கா? அவளுக்கு அதுல ஆசை இருக்கா? அத பத்தி யாருக்கு என்ன கவலை? யாரும் கவலைப்படவும் மாட்டாங்க. உங்களுக்கு முக்கியம் இந்த வீடு மட்டும்தான். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இந்த வீட்டுக்கு நான் மருமக மட்டும்தான். ஆனா என்னோட ஆசை, கனவு, அத பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்ல. நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த நிலைமை. பொண்ணுக்குன்னு எந்த ஆசையும் அவளுக்கு இருக்கவே கூடாது. எந்த சுதந்திரமும் அவளுக்கு இருக்க கூடாது. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிற உரிமை கூட அவளுக்கு இல்ல. அவளோட அடையாளம் அவ உறவுகளை திருப்திப்படுத்துறதுதான். அதுதான் அவளுக்கு முக்கியம். ஒரு பொண்ணு, ஒரு மகளா, தங்கச்சியா, காதலியா, மனைவியா, அண்ணியா, அத்தையா, பாட்டியா மாறிக்கிட்டே இருக்கா. ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் பொண்ணா இருக்க விடவே மாட்டேங்குது. சொல்லுங்க, ஒரு பொண்ணை ஏன் பொண்ணா இருக்க விட மாட்டீங்க? என்ன பதில் சொல்லுங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட உனக்கு ஒரு பொது வாழ்க்கை ஆரம்பிக்க போது மத்தவங்க உன்னோட வளர்ப்ப எப்பவும் குறை சொல்ற மாதிரி நீ உன் வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? உன் பொண்டாட்டி பேச்சுதான் நீ கேட்கணும். இல்லன்னா மத்தவங்க தப்பா சொல்லுவாங்க, உன்னோட வளர்ப்பை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க? நீ இருந்து ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்க போற. ஒரு புருஷனா, ஒரு மாப்பிள்ளையா, ஒரு அண்ணனா, ஒரு மாமாவா இருக்க போறேன்னு ஏன் எல்லா உறவுகளையும் பெண்களுக்கு மட்டும் சம்மதப்படுத்துறாங்க? ஏன் அவளுக்கு மட்டும் எத்தனை பொறுப்பு? சொல்லுங்க, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வாய் திறந்து பேசுங்க. உங்களோட முதல் ராத்திரியை கொண்டாடுங்க. உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. என்னை எடுத்துக்கோங்க. சந்தியா, அம்மா சந்தியா, பால் எடுத்துட்டு போக மறந்துட்டேன், வந்து வாங்கிக்கோ. அம்மா சந்தியா, சந்தியா பால் எடுத்துட்டு போக மறந்துட்டா. இத வாங்கிக்கோ.
அப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்காக நீங்க எப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை தான் கேட்கிறேன். இங்க பாருங்க, இப்போதான் நாம பழக ஆரம்பிச்சிருக்கோம். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால இது வரைக்கும் சரியா புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன விஷயம்னு நீங்க மனசை விட்டு சொன்னதான் எனக்கு புரியும் சந்தியா. சந்தியா பால் எடுத்துட்டு போக மறந்துட்டா. இந்தா, இத வாங்கிக்கோ. அப்புறம் என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தூக்கம் வரல. அட, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதான் நீ இப்படி பேசுற. என்னாச்சு? என்னம்மா? இன்னைக்கு முதல் தடவையா என்னோட பையன் என்ன நிக்க வச்சுக்கிட்டே பட்டுன்னு கதவை சாத்திட்டான். என்ன மருமக வந்த உடனே அவ அட, என்ன சரோஜா நீ? ஆசையா உன் மருமகளை நீ தான் இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த. ஆனா அதுக்குள்ள உனக்கு சந்தேகம் வந்துருச்சு.
அட கடவுளே, நீ தான் அவளுக்கு இதை புரிய வைக்கணும். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன இருமல் வந்தா கூட அது எதனால வந்ததுன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை தான் என் கழுத்துல நான் போட்டேன். ஆனா அது என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட நெக்லஸ் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். ஏங்க, என்னங்க நீங்க? நாம அந்த நெக்லஸ தானம் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அமைதியா இருக்கணுமா? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? என் கையை விட்டு அந்த நெக்லஸ் போயிடுச்சு. எங்க என்னோட நெக்லஸ் உங்க கைக்கு போயிடுச்சு. எனக்கு அந்த நெக்லஸ் வேணுங்க. போங்களேன், போய் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க. ச்சே, லொட லொடக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு அந்த நகை தான் முக்கியமா தெரியுதுல்ல? இப்ப நம்ம தலை மேல பெரிய இடி விழ காத்துக்கிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியலையா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, புதுசா நம்ம வீட்டுக்கு அண்ணி வந்திருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரமானவங்களும் கூட. இந்த வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப இந்த வீட்டை பாத்துக்கிறவன் யாரு? சூர்யானந்த் தானே? நான் சம்பாதிச்சு கொடுக்கிற காசை வச்சு அந்த சாமிக்கு நிச்சயமா ஒரு பூஜை கூட பண்ண முடியாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அது எல்லாத்தையும் அப்படியே பேங்க்ல தான் கொண்டு போய் போடுறோம். ஆனா இனிமே உனக்கு தங்கத்துல நெக்லஸும் கிடைக்காது, நிச்சயமா பணமும் மிஞ்சாது. அதுக்கப்புறம் அம்மா அவங்க எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், விக்ரம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு போடணும்ல, நீயும் பணம் கொடுத்து தானே ஆகணும் அப்படிம்பாங்க. அன்னைக்கு இருக்கு எனக்கு தீபாவளி ஜெகஜோதியா இருக்கும். நம்ம என்ன நினைச்சோமோ அது இப்ப நடக்கல. நம்ம என்ன நினைச்சோம்? சூர்யா அண்ணனோட பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு. அவங்கள நம்ம கைக்குள்ள போடுறதை விடு, அம்மா சொல்றதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. நம்ம பேச்சுக்கெல்லாம் அவங்க மயங்க மாட்டாங்க. ரொம்ப புத்திசாலியானவங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா தெரியுறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நாம எது பேசினாலும் அவங்க சட்டன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. நமக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு அவங்க புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க இந்த கட்டில்ல வந்து படுத்துக்கோங்க.